ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்திங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் என்ட்ரியில் சில பேர் வந்தது, அதாவது ஜோவிகா வந்தது, விக்ரம் வந்தது, இதெல்லாம் பார்த்துட்டு பூர்ணிமா வந்ததெல்லாம் பார்த்துட்டு இவங்களெல்லாம் யார் ரீஎன்ட்ரி கொடுக்கலான்னு அல்தா அப்படின்ற மாதிரி பல பேர் சொன்ன மத்தியில் ஆர்ஜே ப்ராவோ உள்ளே போன பிறகு ஆர்ஜே ப்ராவோ மாதிரி ஒரு நல்ல மனுஷனை உள்ளே அனுப்புங்கயா அப்படின்னு பல பேர் பல விதமாக டாக் வந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போன ஆர்ஜே ப்ராவோ வன்மத்தை கக்கலை, எப்படி ஒரு ரீஎன்ட்ரியில் நடந்துக்கணுமோ அது மாதிரி ரொம்பவே ட்ரூவாக நடந்துக்கிறாரு. இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே போன ஆர்ஜே ப்ராவோ நச்சுன்னு 4 வார்த்தை பேசியிருக்காரு. அதுவும் பயங்கர ஒரு ட்ரூவான வார்த்தைகளை பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போன எல்லாருமே அர்ச்சனாட்ட வன்மத்தை கக்குனாங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே புள்ளிக்காங்கோட ஒரு டீம்மேட்ஸ் அப்படின்றதுனால அர்ச்சனாட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா வன்மத்தை கக்குனாங்க. ஸோ அந்த விதத்தில் ஆர்ஜே ப்ராவோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அர்ச்சனாட்ட போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரொம்பவே அர்ச்சனா டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க இல்லையா எல்லோரும் நடந்துக்கிறத பார்த்து. அதை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மக்கள்கிட்ட கிளாப்ஸ் கிடைக்குதுல்ல, இதெல்லாம் நீங்கள் ஒரு எனர்ஜியாகவும் பூஸ்டப்பாகவும் எடுத்துக்கோங்க. இவங்க பேசுகிறதுலாம் அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சமாக கில்ட் ஆகிட்டு அதை தூக்கி போட்டுருங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன எடுத்துக்கங்களே, அதாவது என்னென்னா நம்ம நடந்துக்கிறது என்னவோ அதான் வெளில தெரியும். பிரதீப் ஆண்டனி விஷயத்தில் இந்த 6 பொண்ணுங்க சொன்னது ட்ரூவாக தான் இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது நடந்திருக்கு. ஸோ இவங்க கண்டிப்பாக இந்த 6 பொண்ணுங்க இத்தனை கேமரா முன்னாடி போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நான் தூக்கிட்டேன். ஆனால் நான் எப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாவது எனக்கு டைம் கொடுங்க சார், அதாவது இது என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் இருக்கும்போது இது நடக்கலை அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கலாம். 50% ரைட்டாக இருந்தாலும் 50% இவங்க சொன்னது எல்லாமே ராங்காக இருக்குது. ஸோ இது வேறு லெவலில் வெளில இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் யோசித்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தில் எனக்கு இமேஜ் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக பிரதீப் ஆண்டனி விஷயத்தில் இந்த 6 பேர்னால ரொம்பவே நான் அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் இந்த 6 பேரும் ஃபேக் அப்படின்ற மாதிரியும் இன்டெரக்டாக சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ட்ரூவான பல விஷயங்களை எடுத்துரைத்த நம்ம ஆர்ஜே ப்ராவோ மாதிரி ஆளுங்க உள்ளே போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்களுக்கான ஹராஜ்.